வெல்கம் டு ஜெயம் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சில இருந்து கடைசியாக ஒரு வழியாக ஆனுவல் பேனரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் தான். ஸோ ஜானில் நோட்டிஃபிகேஷனும் ஜூனில் எக்ஸாமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 months கேப் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 6 months கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து தாராளமாக போதும் ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நியூ கமருக்கே இது வந்து போதுமான டைம் தான். ஸோ நியூ கமர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து படிக்கலாம். ஸோ அவங்களுக்கே இது வந்து போதுமான டைம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து ஸோ தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த எக்ஸாமுக்கு, சரிங்களா? தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்கும். ஸோ டெய்லி இயல் வைஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஃபஸ்ட்டு இயல் வைஸ் இருக்கும், ப்ளஸ் டாபிக் வைஸும் உங்களுக்கு கூட இருக்கும். ஸோ ப்ளஸ் டாபிக் வைஸும் கூட இருக்கும். ஸோ டெய்லி டெஸ்ட் இருக்கும். சண்டே ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு லீவ் இருக்கும், சரிங்களா? ஸோ தினமும் டெஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 3 months கிட்ட வந்து போகும், சரிங்களா? ஒரு 90 days கிட்ட போகும். ஸோ அதை நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த குரூப் 4ல தமிழுக்கு வந்து ஸோ 100க்கு 95+ மேலே கண்டிப்பாக நீங்கள் போட்டுடலாம், சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் ஒன்றே போதும். நீங்கள் வந்து தமிழ் வந்து ஃபுல்லாக சிலபஸ் வந்து கவரேஜ் பண்ணிடலாம். நாங்கள் 10க்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் அதில் வந்து கொடுத்துருவோம், எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அது வந்து மொத்தமே வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான் உங்களுக்கு, ஃப்ரீ டெஸ்ட் தான். அதுவும் வித் மெட்டீரியலாக வந்து கொடுக்குறோம். ஸோ அது வந்து எப்படி வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் வைப்போம். ஸோ அந்த டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தின் 3 days ஆர் 1 weekக்குள்ளே நாங்கள் அந்த ஸ்கெடியூலை வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருவோம். டெஸ்ட்டு வந்து டெலகிராமில் தான் வைப்போம், சரிங்களா? அதுவும் வித் மெட்டீரியலோட வைக்கிறோம். ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஒருவேளை நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலாம், அதை வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதை அட்டன் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து தமிழ் வந்து ஃபுல்லாக எடுத்துடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெயினான எக்ஸாம்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2A இது வந்து மே மாதத்தில் நோட்டிஃபிகேஷனும் ஆகஸ்ட்ல எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஜூன்லேயே வருது குரூப் 4, பின்னாடியே ஆகஸ்ட்லேயே குரூப் 2 வருது. ஸோ அதனால இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து பின்னாடி எக்ஸாம் வருது, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம். இது வந்து தனியாக தான் வச்சுட்டு இருந்தாங்க, பட் இந்த வாட்டி வந்து டிஎன்பிசியோட கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இது ஒரு முக்கியமான எக்ஸாம் ஃபாரஸ்ட் வரும், சரிங்களா? ஸோ அதுவும் மேலே நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆகஸ்ட்ல வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த்துக்கு அப்புறம் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ குரூப் 1 வரும், குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, ஃபாரஸ்டர், அது மாதிரி மெயினான எக்ஸாம் நிறைய இருக்கு. ஸோ குரூப் 2 ஒருவேளை தள்ளி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து டிஎன்பிசி தான் வந்து சொல்லணும் அஃபிஷியலாக, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அதை பற்றி. ஸோ அவங்க சொன்ன டேட்டில் எல்லாமே எக்ஸாமும் ஓரளவு கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் எதுவுமே வைக்கல. பட் ஆனால் அடுத்த இயர் வந்து கண்டிப்பாக அவங்க வைக்கணும். ஏன்னா எக்ஸாம் வந்து இந்த வருஷம் வந்து எதுவுமே கண்டக்ட் பண்ணல. ஸோ அதனால கண்டிப்பாக அடுத்த வருஷம் குரூப் 2, குரூப் 2 வந்து வைப்பாங்க. அப்படி தள்ளி போனோம்னா அட்லீஸ்ட் 1 month தள்ளி போகலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே தள்ளி போகாது, சரிங்களா? ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால எல்லாரும் படிச்சுட்டே இருங்க. கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்குலாம் இதுவும் ஒரு நல்ல எக்ஸாம். ஸோ இதில் வந்து சேஃப்டி ஆஃபீஸர் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வரும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம், இன்ஜினியரிங்கும் நீங்கள் படிக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே, ரைட். நான் வந்து ஒரு 2 daysக்குள்ளே உங்களுக்கு வந்து தமிழ் ஸ்கெடியூல் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ 2 daysக்குள்ளே தமிழ் வந்து ஸ்கெடியூல் வந்து கொடுத்துட்றோம். ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் டெஸ்ட் வந்து டெய்லி கண்டக்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், தமிழில் கண்டிப்பாக 95+ மேலே எடுத்துடலாம், சரிங்களா? ஓகேவா? தேங்க்யூ, நன்றி.